ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு சிஓ பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம காலேஜுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்கு லெவல்லாம் நான் பேசுகிற விட யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சேன். ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். முன்னாடி கரெக்டாக கேட்டுக்கிட்ட போகிற முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு ஒர்க் பண்ணுற டயத்தில் எங்கே போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நீ காலேஜாக படிச்சுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், ஆமாம் நான் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், இது என்னோடய ஃபைனல் இயர், நான் சீக்கிரமாகவே ஒர்க்கை என் பண்ணிடுவேன், காலேஜை முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிட்டு நான் அங்கேருந்து போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி போனால் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஸ்கிப் ஆகுனா நம்மகிட்டே நார்மலாக நம்ம ஒயன்கிட்ட போய் பேசுகிறாரு. அந்த ஹவுஸில் இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, அந்த பிளேஸில் நம்ம டேட்டெல்லாம் மொபைல்லாம் கிடையாது. மொபைல் இருந்தாலுமே இந்த கேமராஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி மொபைல்லாம் கிடையாது, சும்மா நார்மல் மொபைல் தான் வச்சுருக்காரு. அதனால நம்ம ஜங்குக்கூட பிக்கை நம்ம டையால் எடுக்க முடியல. இதனால நம்ம ஒயன் என்ன செய்வாங்கன்னா, என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு நான் உனக்கு ஒரு நியூ மொபைல் வாங்கி தரேன், நீ ஜேகப்போட பிக்கை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் சொல்லுவாங்களா. சரி ஓகேங்கிற மாதிரி இப்படி நம்ம ஒயன்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு திரும்பவும் ஈவினிங் கரெக்டாக ஹவுஸ்க்கு என்ட்ரானா நம்ம ஜங்குக் ஹாலிலே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி அவரோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒர்க்குக்கு வராரு. இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்தாட்டே எல்லா பிளேஸ்லையுமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக எல்லா மேட்ஸ் கூடயும் சேர்ந்து ஜாலியாக சிரிச்சபடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவ்வளோ பேர் கூடயும் சேர்ந்து ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிட்ட ஹாலில் கம்பெனி ஒர்க் பண்ணபடியே நம்ம நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம தான் மேட்ஸ் எல்லாருமே அந்த ஹாலில் அந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியே போயிருப்பாங்க. டேட்டை மட்டும்தான் அந்த சோஃபாவில் இருக்க பில்லோஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பில்லோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவார். சேஞ்ச் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஜங்குக் கிட்ட வரவும் ஜங்குக் அப்படியே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த பில்லோஸ் ரொம்ப டேட்டி ஆயிடுச்சான், சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆனீங்கன்னா அந்த பில்லோஸ் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பில்லோவை எடுத்து அப்படியே நம்ம ஜங்குக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்தேன் அந்த பில்லோஸ் அப்படியே நம்மகிட்ட வாங்கிட்டு ஜங்குக்கு பேக் சைடில் வேறு பில்லோ வைக்கிறாரு. இந்த மாதிரி பில்லோ வச்சேன் ரொம்ப க்ளோஸாக ஜங்கு கிட்ட அந்த பில்லோவை ஜங்குக்கு பின்னாடி வைப்பார். இந்த மாதிரி வைக்கிற ஃபீலுக்கு டேயோட நெக்கு நம்ம ஜங்குக்கோட லிப்புக்கிட்ட இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படி திரும்பி தான் நம்ம பார்க்குறாரு. இந்த மாதிரி டேயோட நெக்கு ஜங்குக்கோட ஃபேஸ்கிட்ட லிப்புக்கிட்ட இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஸ்மெல், பாடி ஸ்மெல் அப்படியே நம்ம ஜங்குக் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணால் நம்ம ஒரு மாதிரி ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டு நான் பில்லோஸ் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பில்லோஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். மேட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுறது அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணாமலேயே நம்ம ஜங்குக் டேயே பார்த்துட்ருப்பாரு. என்ன ஸ்மெல்ரா, செமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மார்னிங் ஜஸ்ட்டு லிப்புன்னா அட்டாச் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஒன் டே முழுக்க உன் லிப்பை பற்றி மட்டும்தான்டா திங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு மேட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கட்டே ஒரு பிக் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த லிப்பு தான், இந்த லிப்பில் அப்படி என்ன இருக்குது, அவ்வளோ கசப்பாக இருக்கிற கசாயத்தை குடிச்சிட்டு ஜஸ்ட்டு உன் லிப்பில் கிஸ் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்ன அம்மா கேட்க இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி முழுக்க டேயை பற்றியே திங்க் பண்ணுறாரு. டேயோட லிப்பை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் அன்றைக்கி நைட் ஆகுது. டேயும் அதே மாதிரி ரூம்குள்ளெல்லாம் ஸ்லீப் பண்ணாமல் கரெக்டாக 10 o'clock மேலே வெளியே மூணை பார்த்தபடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி மூணை பார்த்தபடி உட்காந்துட்டு ஜங்குக் அவரோட பால்கனிலேருந்தே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் மூணை பார்த்தபடியே ரசித்தபடியே அதே பிளேஸில் ரூமுக்குள்ளே ஸ்லீப் பண்ணாமல் அதே பிளேஸில் அப்படியே ஸ்லீப் பண்ணுற இந்த மூமெண்ட்டை ஜங்குக் மூணை ரசிக்காமல் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி மூணு வெளிச்சத்துக்கு அவரோட ஸ்கின்னில் படுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நைட்டு வியூவுக்கும் மேலே மூணோட வெளிச்சம் படுற அந்த மூமெண்ட்டுக்கும் பார்க்க செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட பால்கனிலேருந்தே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம
நம்மகிட்டயே வந்து அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, மேட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தா இப்போது எப்போது மறுபடியும் காஃபி எடுத்து நம்மகிட்டே கொடுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மகிட்டேயுமே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் எல்லா ரூம்லேயும் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி வந்து கஷாயம் வைக்கல, அதுக்கு பதிலாக நார்மலாக காஃபி தான் வச்சுருக்காங்க. அதை அப்படியே எடுத்தபடியே ரூம் டோரை நாக் பண்ணலான்ங்கிற மாரி போனால் ஜங்குக்கே ஆல்ரெடி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு. இவ்வளோ நேரமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த காஃபி கப்பை அப்படியே எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஸ்கிப் பண்ணப்படி, எனக்கு இது பிடிக்கலையே, ரொம்ப கசக்குது, நீ சுகர் ஆட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆட் பண்ணி தான் ஆன்ட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், இல்லை சுகர் இல்லாத மாதிரி தெரியுது, போ எட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ளே போனால், என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே போய் சுகர் கேட்டால், நான் நிறைய தானடா போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இன்னும் சுகர் வேணுமா? ஜங்குக் பாஸுக்கு சுகர்லாம் பிடிக்காதுடா, அவர் எதுனாலுமே கொஞ்சம் ஸ்பைசியாக தான் சாப்பிடுவார், காஃபி மட்டும் என்ன சுகராவாக சாப்பிடுவார், அவருக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் தான் நான் போட்டு கொடுத்தேன்டா, சுகர் வேண்டானுங்கிற மாதிரி சொன்னால், என்கிட்ட கேட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் பாட்டில் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே நேராக ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து ரூம் டோரை 2 டைம்ஸ் நாக் பண்ணபடி ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து சோஃபாவில் தான் உட்காந்துருக்காரு. அண்ட் காஃபி கப்பை ஹேண்ட்ஸில் வச்சபடி இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, பாஸ் சுகர் அட் 1 டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு போகலானுங்கிற மாதிரி போனால், என்ன நானே எடுத்து அதை போட்டு என்னோடய ஹேண்ட்ஸாலே அதை கலக்கி குடிச்சிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் வேறு வழி இல்லாமல் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே ஜங்குக்கு சோஃபாவில் உட்காந்துருக்காருல, அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் உட்காரணும்ல, அதேமாரி ஃப்ளோரில் உட்காந்தபடியே அந்த இதில் சுகரை ஆட் பண்ணி அதை அப்படியே ஜங்குக்கூட ஹேண்ட்ஸை பிடிக்காமலேயே கிளாஸை பிடிச்சபடி இந்த மாதிரி சுகரை ஆட் பண்ணுவார். ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போவும் சுகர் இருக்காங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் நம்மகிட்டே ஷாக் ஆகி என்னங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், டேஸ்ட் தானடா பண்ண சொன்னேன், வேறு எதுவும் ஒன்று பண்ண சொல்லலையே, டேஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படி எழுந்துக்கிட்டான். நான் உன்னோட பாஸ், இப்போ மட்டும் எனக்கு அதில் சுகர் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோ, காஃபி எடுத்து ஃபேஸில் ஊற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டு வாரா. அந்த மாதிரி திட்டுறதை பட்டுட்டு நம்மகிட்ட எப்படி க்ளோஸாக வந்து அந்த ஸ்பூன் இருக்கும்ல, இப்போ சுகரை ஆட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படி அதை எடுத்து அந்த ஸ்பூனில் எடுத்து குடிக்க போவாரா. இப்படி குடிச்சா எப்படி தெரியும், இப்படி குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டையோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு அப்படியே இழுத்து தைசில் உட்கார வச்சு அந்த காஃபியை இப்போ நம்ம டேக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த அம்மா ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே மார்னிங்லேருந்து கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்தாராம், அதுக்காக காஃபி இப்படி இவர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டேக்கு கொடுக்காரு. இந்த மாதிரி அந்த காஃபியை ஃபோர்ஸ் பண்ணி டேக்கு கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி அந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு டக்குன்னு எழுந்துக்கிறாரு ஜங்கு கூட தைசிலேருந்து. என்ன பண்ணுறீங்க பாஸ், என்ன பண்ணுறீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மகிட்டே பயத்தில் கட்டுனா, என்னடா ஆச்சு ஏன் இந்த கட்டு கட்டுற, இப்போ நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன்னு இந்த கட்டு கட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்துட்டே கிட்ட வந்தோம். நம்மகிட்டே அப்படியே பயந்தபடி பேக் சைடாக நடந்தபடி அப்படியே வந்து கபோர்டில் லாக் ஆகுறாரு. என்ன என்னன்னு கேட்டேன், ஜஸ்ட்டு காஃபி தானே குடிக்க சொன்னேன், பாய்சன் கலந்தியா காஃபியில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட க்ளோஸாக வந்தால் பாய்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படிலாம் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, அப்போ ஏன் நீ இந்த கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்களுக்கு குட்டை காஃபியை எனக்கு தந்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அப்படி க்ரை பண்ணபடி பேசினா டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு ஹேண்ட்ஸெல்லாம் கப் பண்ணபடி க்ளோஸ் அழுத்துட்டு, ஏன்டா அப்படி க்ரை பண்ணுற, ஜஸ்ட்டு காஃபி தானே கொடுத்தேன், இங்கே பாரு எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணணுன்னு திங்கிங் வந்துச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணேன், காஃபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த மாதிரி கேட்டான் ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டில் பேசுகிறாருல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு, என்ன பண்ணுறீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ணலையே, என் பேபிக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். பேபியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எங்கே பாரு பேபி, உன்னை ஃபஸ்ட் டே பார்க்க சொல்ல எனக்கு பிடிச்சிருச்சு, அப்புறம் நைட்டு இந்த 3 லைட் வெளிச்சத்தில் அப்படியே ஸ்லீப் பண்ணுற மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. ஜஸ்ட்டு ஒரு கிஸ்ஸாக இருந்தாலும்
செம கிக்காக இருந்துச்சு. இந்த லிப் என்கிட்ட அப்படி பேசுது தெரியுமா? இப்போ கூட உன் லிப்பை பார்க்க சொல்ல அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ண போல இருக்குது அப்படிங்கிற மாரி லிப்பை அப்படியே ஃபிங்கரை வச்சு ரப் பண்ணுவாரா, அந்த மாதிரி ரப் பண்ணா டக்குன்னு நம்மகிட்ட நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்சன் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ரூமை விட்டு ஓடுவாரா, ரூமை விட்டு வெளியே ஓடி வருவார். இந்த மாதிரி ஓடி வந்தேன். போடா போ, எங்கே வேணாலும் போ, என்னை தாண்டி எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நாக்கில் சிரிச்சபடியே அப்படியே நம்மகிட்ட இப்போ காஃபி குடிச்சிட்டு மீதி வச்சுருப்பார்ல, அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்த மூமெண்ட்டில் கொஞ்சம் காஃபி இருந்திருக்கும். அதை அப்படியே நம்ம ஜங்கு ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. பா பேபி லிப்பு மட்டும் இல்லை, பேபி குடிச்சது எதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரி வேறு திங்க் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்கெலாம் கிஸ் பண்ணிவிட்டு நேராக போகிறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு, கம்பெனி ஒர்க்குக்கு ரெடி ஆகி நேராக கீழே இறங்கி வந்தால் இப்போ ஹாலில் யாருமே கிடையாது. மேட்ஸு கூட மற்ற ஒர்க்கு கார்டன் சைடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேட்டர் தான் மற்ற பாஸஸ் யாராவது வந்தால் ஃபுட்டை கொடு சர்வ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கார்டன் சைடில் ஒரு மேடு ஒர்க் பண்ண போயிருப்பாங்க. இன்னொரு மேட் வந்து மற்ற திங்ஸஸ் வாங்குறதுக்கு ஷாப்பிங் மால் போயிருப்பாங்க. டே மட்டும்தான் இருக்கார். இந்த மாதிரி டே கிச்சனில் இருந்துட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே மட்டும் இருக்கிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேயை பேக்கப் பண்ணபடி நிற்கவும் டே ரொம்ப ஷாக்காகி இப்படி அந்த திங்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பினா ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸில் 2 பக்கமும் நகர முடியாத அளவுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ஹேண்ட்ஸை வச்சு டே அதே பிளேஸில் லாக் பண்ணபடி பிடிச்சிட்டு என்ன பேபி, மார்னிங்கே ஒரு கிஸ் கேட்டேன், ஜஸ்ட்டு கிஸ் தானே, லிப்பில் கூட வேண்டாம், டா இந்த சீக்ஸில் கொடு அப்படிங்கிற மாதிரி சீக்ஸை காட்டுவாரா. இந்த மாதிரி கேட்டுனா நம்ம டேக்கு தான் ஹார்ட்டு பயங்கரமாக துடிக்குது. என்ன பண்ணிகிட்ருக்காரு நம்மக்கிட்ட? இது வயனோட ஃபியான்சி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவரோட கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், டைம் ஆகுது, யாராவது வந்துடுவாங்க, கிஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கிஸ் பண்ணுங்கிற மாரி நம்ம ஜங்குக் டேக்கே இவரே கிஸ் கொடுத்துருவார்களுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்தோம். நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, என்ன மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, தள்ளிப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சிட்டல்னா உண்டெல்லாம் கேஸு கேட்குறது வேஸ்ட்டுடா, தானாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி டேயோட பேக் சைடு ஹெட்டை கிரிப்பை பிடிச்சபடி கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக கொண்டு வருவாரா. இந்த மாதிரி கொண்டு வந்தால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு, அதாவது ஹாலுக்கு டைனிங் டேபிளில் சாப்பிட ஆரம்பிச்சுன்னு வந்து உட்காட்டாங்க. மேட்ஸ் சீக்கிரம் ஃபுட் எடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னு வந்து அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண போன நம்ம ஜங்குக், எங்கள் பாரு பேபி பத்தியா மிஸ் ஆயிடுச்சு, மார்னிங்கே ஒரு சின்ன கிஸ் எனக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்குன்னு தெரியுமா, போ இன்றைக்கி முழுக்க எனக்கு பேட் லக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் நம்ம ஜங்குக் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்தபடியே வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடிச்சபடியே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேதான் ரொம்ப ஒரு மாதிரியாகி இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்மகிட்டே இருப்பார். இந்த மாதிரி இருந்தேன் ஃபுட்டை இப்போ டேதான் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பர்சன்ட்டையாக சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வரவும் ஜங்கு கிட்ட நின்று அப்படியே சர்வ் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு சும்மாவே இல்லை, பக்கத்தில் நின்று ஃபோட்டோ சர்வ் பண்ணிகிட்ருக்கு. டேயோட ஹிப்பை லைட்டாக அப்படி ரப் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணா சும்மா அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டே தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு அங்கே 2 ஃபோட்டோலாம் சர்வ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. என்னாச்சின்னு பேபி இப்போ இவ்வளோ வேகமாக பேக் சைடு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி பேக் சைடில் நிற்கிற நம்ம டே நோட் பண்ணால் டேக்கு தான் பாடி முழுக்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. ஏன்னா நம்ம டே வந்து ஜேகப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் அங்கே வந்துருப்பார். இப்போ ஜங்குக்கு தான் ஜேகப்பு, அப்போ ஜேகப்போட கேரக்டர் இந்த மாதிரிங்கிற மாதிரி, அதாவது நம்ம ஜேகப்புக்கு டேயை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம டே ஃபுல்லாக திங்க் பண்ணுறாரு. ஆனால் இது வயனோட ஃபியான்சி இல்லை, வயனோட ஃபியான்சி நம்மளை இப்படிலாம் திங்க் பண்ணலாம், ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுறாருங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணிவிட்டு அவரை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கணுங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணபடியே டக்குன்னு அங்கேருந்து போனால் கார்டன் சைடில் ஒர்க் பண்ண மேட்ஸ் உள்ள என்ட்ராகி
நம்ம பாய்ஸஸ்க்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணால் இந்த மாதிரி டைப் போகிற பிளேஸ்லேருந்து அப்படி மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இருந்தாலுமே அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு. நம்ம சும்மா ஜாலியாக பேசுகிறோம்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிடுவார். இப்போ காலேஜில் தான் காட்டுது. காலேஜில் நம்ம டே வந்து வயன்கிட்ட இது எப்படிடா சொல்லணுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தால் வயன்கிட்ட வந்து ஜேகப்போட கேரக்டரை பற்றி கேட்கவும் அவர் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கார். அப்புறம் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரா? ஆமாம், ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு. அப்புறம் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும், நிஜமாலுமாடா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ரொமான்டிக்காலாம் பேசுகிறாரா? ஆமாம், அப்படி தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை என்னெல்லாம் பண்ணாரோ அதை அப்படியே ஒயன்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஒயனுக்கு ஒரே பிளெஸ்ஸிங் தான். நிஜமாலுமானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியான இப்போ சார்லி எப்போதும் பிரச்சனை பண்ணுற மாதிரி இப்போவும் பிரச்சனை பண்ணுற மாதிரியே வரான். பொக்கையெல்லாம் கொண்டு வந்துட்டு டே முன்னாடி நிற்கவும் டே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் சார்லி வந்து நம்ம டே ஃபாலோ பண்ணபடியே வராரு. இருந்தாலுமே நம்ம டே இக்னோர் பண்ணபடி சார்லியோட கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு அதர் கிளாஸ் ரூமில் போய் மறைஞ்சு உட்காந்துப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான். அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட் அதே மாதிரி அந்த ஹவுஸில் என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணால் நம்ம ஜிமினா தான் டே நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேக்கிட்ட பேசுகிறது டேக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஜிமினாக்கிட்டே ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம் ஜேகப்போட கேரக்டர் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை பற்றி ஜிமினாட்ட எல்லாத்தையுமே கேட்குறாரு. அதை எல்லாத்தையுமே ஜிமினாவுமே சொல்கிறாரு. ஜேகப்போட கேரக்டர் இந்த மாதிரி தான்ங்கிற மாதிரி அவன் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஹைண்டு, எல்லாருக்கிட்டே ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவான் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு நான் பார்க்குற கேரக்டரில் கொஞ்சம் கூட அது ஒட்டு போலியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணுவார். இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ ஜங்குக் சைடு தான். ஜங்குக் அவரோட ரூமில் தான் இருக்கார். ஜேகப்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னடா இன்னுமாடா ஒர்க்கு முடியல, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே மாம் உனக்கு வந்து மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணி வச்சுட்ருக்காங்க, இந்த பிளேஸ்க்கு வர ஐடியாவே உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக தீக்குறாரு. இந்த மாதிரி தீத்தான் இங்கே பாருடா, அங்கே ஹெவி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்கள் இருந்து போனதோட ஒர்க் அப்படியே மொத்தமாக சொதப்பிக்கிச்சு. ப்ளீஸ் நீ பாரிஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட நம்ம ஜேகப் சொல்லவும் உன்னை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டில் காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. ஏன்னா மேரேஜுக்குள்ளே ஜேகப் இந்த பிளேஸ்க்கு வரணும். சரி நம்ம அங்கே போயிட்டு ஜேகப் இங்கே அனுப்பிடுவோங்கிற மாதிரி எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்கி வராரு. எங்கடா போகிற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணால் பாரிஸில் ப்ராப்ளமா, நான் அங்கே போகிறேன், மேரேஜுக்கு முன்னாடி எப்படியாவது நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொல்வாரா. அதே பிளேஸில் நம்மகிட்டே இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருப்பாரு. நான் மேரேஜுக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போக சொல்ல நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸ் ஆகிறாரு. இந்த மாதிரி டே கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா டே ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வருவேன் அவங்கக்கிட்ட ப்ளே பண்ணதுக்கு அந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஒரு ரெக்கையை பிளிங்க் பண்ணி பிளங்கிஸ்லாம் பண்ணபடி இப்படி வெளியே போனால் நம்மகிட்டே ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இங்கேருந்து நம்ம ஜங்குக்கு பாரிஸ்க்கு போயிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே வயன்கிட்ட போய் இங்கேருந்து ஜேகப் வந்து அதர் கண்ட்ரிக்கு போயிட்டான், மேரேஜுக்கு முன்னாடி வருவேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க ஃபேமிலி மெம்பர் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்டால் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கைண்டாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கோவம் வர சொல்ல மட்டும் தனக்கு முன்னாடி இருக்கிற பர்சன்ஸ் யாருங்கிறதெல்லாம் திங்க் பண்ணாமல் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் ரூடாகவும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹவுஸில் யார் என்ன மாதிரி கேரக்டர், ஆரம் ஜின்னு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரெண்டு பேருமே ஒரு லவ்லி கப்பல்ஸ், ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அவங்க ஹவுஸ்லேயே அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப க்யூட். ஆனால் ஃபைட்டுன்னு வர சொல்ல ரெண்டு பேருமே கோவம் வந்தால் யாராக இருந்தாலும் திட்டுவாங்க. மற்ற நேரத்தில் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஜின்னை பற்றி சொல்லிவிட்டு அப்போது நம்ம சுகாவையும் ஜிமினாவையும் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ரெண்டு பேருமே கொஞ்சம் ரூடு. ஜிமினா வந்து ரொம்ப ரூடாக தெரிகிறாரு, சுகா வந்து ஒரு சேவிங் கிங்காகவே தெரிகிறாரு. அவர் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாரு. ஜிமினாட்ட மட்டும்தான், அதுவும் ரொம்பலாம் லென்த்தாக இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுகிறாரு. ஜிமினா சுகா கிட்ட ரொம்ப ஈக்குவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக
கப்பல்ஸாக எப்படி பேசிப்பாங்களோ அப்படி பேசிக்கிறாரு. ஆனால் பட் சுகர் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. பேரண்ட்ஸ்கிட்ட கூட அந்தளவுக்கு ரொம்ப பேசுகிறது இல்லை. வெள்ளன்னு பேசாமல் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நம்ம சுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்தா ஜேகப்போட கேரக்டரை சொல்ல ஜிமினா சொன்னிருப்பார்ல, ஜிமினா சொன்னது அவ்வளோத்தையுமே அப்படியே நம்ம வாயின்ட்டா சொல்லிட்டாரு. ஜிமினாவோட ஜேகப்போட கேரக்டர் இதுதானுங்கிற மாதிரி மொத்தமும் சொல்லிவிட்டு அப்புறம் டேக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளீட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கான பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ரூடான கேரக்டர். அவருக்கு கோவம்டா ரொம்ப ரூடாகவே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் விட இவர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்த அந்த திங்கிங்லேயே ஜங்குக்கோட கேரக்டரை நம்ம ஒயின்கிட்ட ஜேகப்னுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு 1 வீக் இனி இந்த பிளேஸ்க்கே கிடையாது, மேரேஜ் அப்பன்னா வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒர்க்கெலாம் முடிஞ்சால் மேரேஜுக்குள்ளே வருவார், இல்லைனா மேரேஜ் பிரேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்பா ஜேகப் வரையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஏன்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் வந்தால் தானே மேரேஜ் ஆகும், நான் மேரேஜ் பண்ணி போயிட்டோம்னா சிங்கிளாக அந்த ஹவுஸில் என்ன பண்ணேன், இங்கே இருக்க சொல்லியாவது நான் உன் கூட காலேஜில் இருக்கேன், ஹவுஸ் பண்ணதுக்கப்புறமா உன் கூட கொஞ்ச நேரம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், அங்கே போனதுக்கப்புறம் உன் கூடலாம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுவும் பார்த்தியா இன்னும் கொஞ்சம் டேஸில் காலேஜ் எண்டாகிரும், என்ன பண்ணேன்னு தெரியாமல் நானே டென்ஷனாக இருக்கேனா, நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம டேட்டை பேசிகிட்டு இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நம்ம டேயும் அந்த ஹவுஸில் மேட் ஒர்க் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச்சாக ஆக ஆரம்பிச்சிட்டாரு. மத்திய பயப்படலாம் இல்லை, நார்மலாக எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, ஃபுட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணுறாரு, மேட் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி மேட் ஒர்க் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தா 1 வீக் அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. 1 வீக் கழிச்சு இப்போ ஈவினிங் டயத்தில் தான் நம்ம காலேஜுக்கெலாம் போயிட்டு வந்துட்டாரு. காலேஜுக்கு போயிட்டு வந்து அந்த ஹாலில் மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். பாய்ஸஸ் எல்லாருமே இன்றைக்கி நைட் 8 o'clock போல் தான் வருவாங்க. நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குது 6 o'clock, ஈவினிங் 6 o'clock. இந்த டயத்தில் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ அதர் கண்ட்ரிக்கு போன நம்ம ஜங்குக் உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே லக்கேஜெலாம் அப்படி டோர்கிட்டே விட்டுட்டு மாப்பு போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கட்டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டேயோட ஹிப்பை அப்படியே பிடிச்சி தூக்குவாரா. அந்த மாதிரி தூக்குனாட்டே ரொம்ப ஷாக் ஆகி யார்டா அது அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே அப்படி திரும்பினோம். நம்ம ஜங்குக்கு பார்த்து இன்னுமே நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆனால் என்ன பேபி உன்னை பார்த்து 1 வீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோக்குள்ளே சேடாகி மிஸ் பண்ணி உன்னை பார்க்க அப்படியே ஃப்ளைட்டில் பறந்துங்க வந்தா எப்படி மேப்பை போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை ஒரு டைம் கூட மிஸ் பண்ணலையா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கீழே இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசினா பேபி ஷை ஆகுறியா என்ன, இருந்தாலும் இந்த ஷை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வெயிட்டாகவே இல்லையே என்ன சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ப்ளீஸ் யாராவது பார்ப்பாங்க, இறக்கி விட்டுருங்கிற மாதிரி நம்ம கெஞ்சிடாரா. அந்த மாதிரி கெஞ்சுறதை பார்த்துட்டு நீ என்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட்ரா, தூக்கி வச்சா என்னை இன்னும் தூக்கிட்டு சுற்றுன்னு சொல்கிறத விட்டுட்டு இறக்கி விடுனுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அம்மாட்டை அப்படி தூக்குனபடி ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ரூமுக்குள்ளே கொண்டு போய் கரெக்டாக மிரருக்கு முன்னாடி நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு மிரரை பார்த்தபடி நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சா செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணேன். பேபி பாரிஸில் ஒரு ஷாப்பிங்கில் பார்த்தேன், அந்த ஷாப்பில் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை பார்க்க சொல்ல எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு, இதை உனக்குல பார்த்தா செம்மையாக இருக்குன்னு திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வந்துருக்காரு. அதை டேயோட நெக்கில் போட்டு பார்க்குறாரு. நான் திங்க் பண்ண மாதிரி உனக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, செயினை விட நீட்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸாக வந்தால் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜங்குக்கு புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன பேபி நான் தான் ஓப்பனாக சொல்கிறோம்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓ ப்ரொப்போஸ் மாதிரி பேசணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம முன்னாடி நீல் டவுன் போட்டு எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா,
அவனை இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணபடி பேசிக்கிட்டு என்னோட இந்த ஹேண்ட்ஸு கொஞ்சம் டாட்டியாக அவன் பாடியில் அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டு அப்படி நம்ம 2 பேருக்கு ரொம்ப ஏஜ் அதிகமாகி அப்போ கூட நான் உன்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட் பண்ணபடி பேசி அப்படி ப்ளே பண்ணபடியே நான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன். ஃபுல்லாக என்னெல்லாமோ திங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை, எனக்கெலாம் லவ் இல்லை, ஃபீல் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னங்க உங்கள் செயின் அப்படிங்கிற மாதிரி கலாட்ட பண்ணால், ஹேய் நெக்கில் இருந்து செயினை கலாட்டுனா அப்புறம் என்ன செய்வேனே தெரியாது பார்த்துக்கோ. நான் ஆசையாக பார்த்து ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நெக்கில் இருந்து மூவ் ஆன் பண்ணால் பிறகு நான் வேறு மாதிரி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வேறு நம்ம ஜங்குக் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு என்ன மிரட்டலாம் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷாக் ஆனா, செயினை கலாட்டாத ஹேண்ட்ஸ் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு நம்ம செயினை கலாட்ட போனால் நம்மகிட்டே வந்து ஹேண்ட்ஸ் அப்படியே கீழே எடுக்கிறாரு. அப்படியே போகிற நீ என்னென்ன பண்ணுறங்கிறத நான் நோட் பண்ணணும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஷாக் ஆனா, அது ஒன்றும் இல்லை சும்மா